ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை கிளாஸஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம கேட் 2021 கேட்ட ஒரு சில ஆர்கானிக் கொஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், இங்கே ஆல்ஃபா பீட்டா எபாக்சி தொசைல் ஹைட்ரோசோன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து இஷான் மோஷர் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். இஷான் மோஷர் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ நமக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா ஒரு ஒரு கீட்டோன் அப்புறம் ஒரு ட்ரிபிள் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸ் என்ன பண்ணோம், இந்த ஹைட்ரோஜன் எடுத்துக்கும். ஓகேங்களா? ப்ரோட்டானை எடுத்துக்கிட்டு இந்த பாண்டிங் வந்துட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துட்டு இந்த பாண்டிங் வந்துட்டு இந்த இப்பாக்சைடு ரிங் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இப்பாக்சைடு ரிங் ஓப்பன் ஆகிடுச்சு. O- இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துட்டு இந்த ரிங் வந்து ஓப்பனிங் ஆகும். ஓப்பனிங் ஆகிட்டு நமக்கு டைசோ காம்பவுண்ட் வெளியே போயிடும், N2 வெளியே போயிடும். இப்போ பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு நமக்கு ப்ராடக்ட்னு. இங்கே டபுள் பாண்ட் கீட்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து இங்கே ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து இது கூட ஒரு இத்தைல் குரூப் இருக்குது. இந்த பாண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த இத்தைல் குரூப்பை நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட இஷான் மோஷர் ப்ராடக்ட்டு. இப்போ நமக்கு இதுக்கு வந்து ஐபேக் நாமல்கிளேச்சர் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே டோட்டலி செயின் லென்த்தில் 9 கார்பன் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நொனைன்னு சொல்லுவோம். இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதால நொனைன். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து 6 பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நோன் 6 1. அப்போ செகண்ட் பொசிஷனில் கீட்டோன் இருக்குது. ஸோ 2 1. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுதான் ப்ராடக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நமக்கு. இங்கே வந்து நமக்கு ரியேஜன்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்டிஏ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பென்சைல் புரோமைடு கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து 1 ஈக்குவலண்ட், இதுவும் 1 ஈக்குவலண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 3 ஈக்குவலண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்டிஏ என்ன பண்ணோம், பேஸ் இது வந்து என்ன பண்ணோம், அசிட்டிக் ப்ரோட்டானாக எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இது அசிட்டிக் ப்ரோட்டான். இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே கார்பன் ஏன் ஃபார்ம் ஆகும்.
இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இது கூட ஸ்டெபிலைசேஷனில் இன்வால்வ் ஆகும், எனோலைட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த பாண்ட் இங்கே போச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட், இங்கே O-, இந்த மாதிரி ஈனோலைட் அயன் ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நமக்கு பென்சைல் புரோமைடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அது எலக்ட்ரோஃபைல் CH2Br. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எலக்ட்ரோஃபைல், இந்த கார்பன் சென்டர் வந்து எலக்ட்ரோஃபைல். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், இந்த பாண்டிங் வந்துட்டு இது போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணோம், இந்த புரோமின் வந்து வெளியே போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த அட்டாக்கிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த குரூப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து எபோவில் இருக்குது, இது பல்கி குரூப். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அட்டாச் ஆகிற குரூப் வந்து பிலோவில் ஃபார்ம் ஆகும். இந்த ஞாபகம் வச்சுங்க, டியூ டு ஸ்டீரிக் கிளவுடிங். இன்கேஸ் இந்த குரூப் வந்து பிலோவில் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து எபோவில் ஃபார்ம் ஆகும். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருந்தாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன பண்ணுன்னா இந்த பாண்டை டோட்டலாக க்ளீவ் பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து டோட்டலாக 3 ஈக்குவலண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பாண்டை டோட்டலாக க்ளீவ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஆல்டிகேட் ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக இங்கே 3 ஈக்குவலண்ட் கொடுத்ததால ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஃபைனலாக ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நமக்கு இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது 5 மெம்பர் ரிங். செகண்டரி பிட்டல் லித்தியம் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் THFன்றது சால்வெண்ட். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டு ஜிங்க் குளோரைடு கொடுத்துருந்தாங்க. இங்கே ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு P என்ன கிடைக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ராடக்டோட மெட்டாப்ரோமோபிரிடின் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பல்லாடியம் கேட்டலிஸ்ட். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி பல்லாடியம் கேட்டலிஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும், Q. ஓகேங்களா. இந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஞாபகம் வச்சிங்க, எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி புட்டைல் லித்தியம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சப்ஸ்டியூட்டட் அரோமேட்டிக் ரிங் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நமக்கு ஆர்த்தோ லித்தியேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஆர்த்தோ லித்தியேஷன் நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்க பொசிஷன் வந்து நமக்கு ஆர்த்தோ. ஸோ இப்போ இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஆர்த்தோ லித்தியேஷன் நடக்க போகுது. ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கிற ஹைட்ரோஜனும் இந்த குரூப் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். இந்த இடத்துக்கு இப்போ லித்தியம் ஃபார்ம் ஆக போகுது. நல்லா பார்த்துங்க, ஆர்த்தோ லித்தியேஷன் நடக்கும். இது மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிங்க் குளோரைடு. ஸோ இது பார்ஷியலி நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த பாண்ட் என்ன பண்ணோம், போயிட்டு இந்த ஜிங்க் அட்டாக் பண்ணி இந்த ஒரு குளோரின் வெளியே போயிடும். வெளியே போயிட்டு நமக்கு
ஜிங்க் குளோரைடு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆர்கனோ ஜிங்க் காம்பவுண்ட். ஓகேங்களா, இது ஆர்கனோ லித்தியம் காம்பவுண்டு. இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சிங்க. எப்போவுமே இந்த மாதிரி அரோமேட்டிக் ரிங்கில் சப்ஸ்டியூஷன் இருக்கும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லித்தியம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆர்கனோ லித்தியம் ரீஜென்ட் கொடுத்துருந்தா நமக்கு இங்கே ஆர்தோ லித்தியேஷன் நடக்கும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சிங்க. ஸோ இப்போ நமக்கு இதான் பி ப்ராடக்ட். ஓகேங்களா, அடுத்து இந்த ப்ராடக்ட்டு கூட இது ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு கியூ கிடைக்க போது. அதுக்கு முன்னாடி இது ஆர்கனோ ஜிங்க் ரியாஜென்ட். ஓகேங்களா, அடுத்து இந்தமாரி பல்லாடியம் கேட்டலிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து கப்ளிங் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கைல் ஹேலைடு அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அரைல் ஹேலைடு எது கொடுத்துருந்தாலும் சரி நமக்கு கப்ளிங் நடக்க போகுது. நமக்கு ஜிங்க் கேட்டலிஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஆர்கனோ ஜிங்க் கொடுத்துருந்தா இதுக்கு பேர் வந்து நெகிஷி கப்ளிங் சொல்லுவோம். நெகிஷி கப்ளிங். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது இங்கே சிம்பிள் திங், இது ரெண்டும் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஓகேங்களா, இந்த புரோமினும் ஜிங்க் குளோரைடும் ஒன்றா போயிடும். இந்த ரெண்டும் இந்த ஆர்கானிக் பார்ட் ரெண்டும் ஒன்றா இதுவாயிரும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸில் இதை தெளிவாக பார்க்கலாம். கப்ளிங் ரியாக்ஷனோட மெக்கானிசம்லாம். கப்ளிங் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப ஈஸி. ஆர்கானிக் பார்ட் மட்டும் ஒன்றா சேர்ந்துடும். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஆர்கனோ மெட்டாலிக்கில் இருக்க ஆர்கானிக் பார்ட்டும் இந்தமாதிரி அரைல் ஹேலையில் இருக்க ஆர்கானிக் பார்ட்டும் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பாண்ட் வந்து டைரெக்டாக இது கூட அட்டாச் ஆக போகுது. ஓகேங்களா, இது மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சல்ஃபர். ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு அடுத்து xylene reflux, in the presence of reflux. அடுத்து HgCl2 cadmium carbonate H2O. இந்த விஷயம் நான் வச்சுங்க. இது வந்து டீப்ரொடக்டிங் குரூப் ஃபார் கார்போனைல். இது நான் வச்சுங்க. ஸோ ஒய். ஸோ இப்போ இந்த மெக்கானிக்ஸை போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். என்புட்டைல் லித்தியம்ன்றது பேஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ணோம், அசிட்டிக் ப்ரோட்டான் எடுத்துக்க போகுது. ஸோ இப்போது இந்த ப்ரோட்டான் வந்து அசிட்டிக், இது பார்ஷியல் பாசிட்டிவ், இந்த ஆர்கானிக் பார்ட் வந்து பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், போயிட்டு இந்த ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இது மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு இந்த ஆல்ஃபாபிட் அன்சாச்சுரேட்டட் சல்ஃபோன் கூட ரியாக்ட் ஆக போகுது. கான்ஜுகேட் அடிஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இது போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணிவிட்டு இந்த பண்டிங்கை போயிட்டு இது இப்படி வரும், கான்ஜுகேட் அடிஷன் நடக்கும். O- இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்து இந்த பாண்டிங் வந்துட்டு இது போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டு
ஓகேங்களா, இது மாதிரி இருக்கும். இங்கே இந்த இடத்துல சல்ஃபர் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நமக்கு இதுதான் நம்மளோட எக்ஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா, எக்ஸ்ன்றது இதுதான். இதுக்கு அடுத்து நமக்கு xylene இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது, ஹீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெஃப்ளெக்ஷன் நமக்கு நல்லா தெரியும். கண்டென்சரை வச்சு நமக்கு ஹீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் பார்த்துருப்போம், லேபில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஹீட் கண்டிஷன் நடந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும், எலிமினேஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல எலிமினேஷன் நடக்க போகுது. ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரோஜன் நீங்கள் போயிட்டு இது வந்து வெளியே போயிடும் நமக்கு. ஓகேங்களா, இது மாதிரி கிடச்சிருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நமக்கு HgCl2 அப்புறம் கேட்மியம் கார்பனேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O கொடுத்துருக்கோம். இது வந்து டீப்ரொடக்டிங் குரூப் ஃபார் கார்பனைல் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை டீப்ரொடக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு கார்பனைல் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த குரூப் டீப்ரொடக்ட் ஆகிட்டு இங்கே கார்பனைலும் கிடைக்க போகுது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இது கார்பனைலாக தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இது நம்ம வச்சுங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டு இது. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பெருசைக்கிளிக் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். ஓகே, அந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தெர்மல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நமக்கு சைக்கிளோடேஷன் நடக்க போகுது, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இங்கே எலக்ட்ரோ சைக்கிளைசேஷன் நடக்கும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட் இங்கே போயிட்டு இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்து 4n5 சிஸ்டம் வந்து எலக்ட்ரோ சைக்கிளைசேஷனில் இன்வால்வ் ஆகுது. 4n5 சிஸ்டம்னா இங்கே நமக்கு தெர்மல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 4n5 தெர்மலி கான் ரொட்டேஷன். நமக்கு இங்கே வந்து இந்த கான் ரொட்டேஷன், டிஸ்ரொட்டேஷன் இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம தியரி கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது அதெல்லாம் புரியும். இன்கேஸ் ஃபோட்டோ கெமிக்கல் கண்டிஷன் கொடுத்துருந்தா 4n5 சிஸ்டத்துக்கு நமக்கு டிஸ்ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இப்போ கான் ரொட்டேஷன்னா நம்ம எடுத்துக்கிற இந்த எலக்ட்ரோசைக்ளிக் சிஸ்டமில் அட்டாச்சாக இருக்கிற சப்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்கோ அப்படியே எழுதிக்குவோம். இன்கேஸ் சிஸ்னா எலக்ட்ரோசைக்ளிசேஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம சிஸ்லேயே வச்சுக்குவோம், சிஸ்லேயே பண்ணுவோம். அதே ட்ரான்ஸ்லேயே இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ் டு ட்ரான்ஸ், சைக்கிளைசேஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு ட்ரான்ஸில் தான் கிடைக்கும். இன்கேஸ் டிஸ்னா டிஸ்ரொட்டேஷன் பண்ணால் நமக்கு சிஸ் டு ட்ரான்ஸ் கிடைக்கும், ட்ரான்ஸ் டு சிஸ் கிடைக்கும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இது 4n5 சிஸ்டத்துக்கு. அதே 4n + 2πனா அங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பாண்ட் இங்கே வந்துடுச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட், இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சு, இங்கே டபுள் பாண்டு. நமக்கு இந்த மாதிரி டைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த சப்ஸ்டியூஷன் ரெண்டுமே நமக்கு ட்ரான்ஸ் டு விச் அதராக இருக்குது. 4n5 சிஸ்டம்னா தெர்மலி கான். ஸோ இப்போ கான் என்னும்போது சிஸ் டு சிஸ், ட்ரான்ஸ் டு ட்ரான்ஸு. நமக்கு இங்கே ட்ரான்ஸில் இருக்குது. ஸோ இப்போது ட்ரான்ஸ் டு ட்ரான்ஸில் எழுதிக்குவோம் இந்த சப்ஸ்டியூஷன்ஸை. இல்லை, இப்போ நமக்கு டைன் ஃபார்ம் ஆகிடுச்சு, இங்கே டைனோஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டு ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. இங்கே சைக்கிளோடேஷன் நடக்க போகுது. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைனில் இருக்க சப்ஸ்டியூஷனுக்கும் டைனோஃபைல் இருக்க சப்ஸ்டியூஷனும் எப்பயுமே ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் சேம் சைடில் எழுதிக்கணும். எந்த சப்ஸ்டியூஷன் இருந்தாலும் சரி சேம் சைடில் எழுதிக்கணும். எந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நமக்கு இங்கே சைக்கிள் அடிஷன் நடக்குது. ப்ராடக்ட் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போது இந்த சப்ஸ்டியூஷனும் சேம் சைடு எழுதிக்குவேன். எதர் எபோ ஆர் பிலோ எப்படி ஒன்றா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுமாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது பிலோவில் எழுதுனா இதையும் பிலோவில் தான் எழுதணும். COOME COOME ஓகேங்களா. அடுத்து இந்த சப்ஸ்டியூஷன் வந்து இப்போ இன்னொரு விஷயம் இங்கே ஞாபகம் வச்சுக்கிங்க. நமக்கு இந்த சைக்கிள் ஆடிஷனில் இந்த டைனில் இருக்க சப்ஸ்டியூஷன் வந்து ரெண்டுமே அவுட்டரில் இருந்துச்சுன்னா சேம் சைடுன்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. அதே இன்கேஸ் ரெண்டு சப்ஸ்டியூஷன் இன்னரில் இருந்துச்சுன்னா சேம் ஓகேங்களா. இன்கேஸ் இதில் ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து அவுட்டர்லேயும் இன்னொரு சப்ஸ்டியூஷன் இன்னரில் இருந்துச்சுன்னா இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இந்தமாரி ஒன்று இன்னர்லேயும் ஒன்று அவுட்டர்லேயும் தான் இது டிஃப்ரெண்ட். நமக்கு சைக்கிள் ஆடிஷன் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வந்து அவுட்டரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ அவுட்டர்னால் இது ரெண்டுமே சேம் சொல்லிப்போ ஸோ இப்போ சேம் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது பிலோனா இதுவும் பிலோ தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின், அது வந்து நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூடில் கேட்டது. அதாவது நம்ம ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கேட்டது தான். அதாவது மிரர் இமேஜ் வச்சு கேட்டிருந்தாங்க. அது சிம்பிள் தான், நம்ம கெமிஸ்ட்ரி படித்தவங்க ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதாவது ட்ரையாங்கிள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கேட்டுட்டு இதனோட மிரர் இமேஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள், நம்ம இங்கே இதனோட மிரர் இமேஜ் இங்கே வச்சோன்னா எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். ஓகே சாரி, இது மாதிரி கிடச்சிருக்கும். n இந்த மாதிரி இருக்கும். அடுத்து G வந்து இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ சிம்பிள். ஓகே கேஸ், இது ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்குண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு போயிட்டு பாருங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.